சாமானியர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மளுடன் அமர் பிரசாத் ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்க தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. பாஜகவும் என்டிஏவும் வெற்றி பெறுவதற்காக. இப்பொழுது அவர் தளி கான்ஸ்டியூன்சில அவர் இருக்காரு. களத்துல கிரவுண்ட்ல 2 நாளா அங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. களம் எப்படி இருக்கு, மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு, திமுகவுக்கு எதிரான அலை இருக்கிறதா, விஜயோட நிலைமை என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் நாகராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே களப்பணியில இறங்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்க தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தளி எடுத்துருக்கீங்க. ஏன் ஃபர்ஸ்ட் தளி சாய்ஸ் பண்ணீங்கன்னா? இல்ல, கிருஷ்ணகிரி உங்களுக்கு இந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஹோசூர் கிருஷ்ணகிரி கர்நாடகா பார்டர்ல. ஓகே. ரெண்டாவது உங்களுக்கு தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயம் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா கிருஷ்ணகிரி, டெல்லி. ஸோ கட்சியினுடைய அறிவுறுத்தல் படி, கட்சி தலைமையினுடைய அறிவுறுத்தல் படி இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. அப்படியே இந்த ஒரு இடத்துலயுமே பூத், அதாவது எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பூத் அளவுல போய் நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும், பூத் அளவுல மக்களை சந்திக்கணும். ஒரு மேஜர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இல்லாம ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன். எல்லாம் நம்மளே அந்தந்த ஏரியாவுக்கு போயிட்டு, ஏன்னா கேடர்ஸ் நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம கேடரை வர வச்சு அவங்க செலவாகணும். அந்தந்த ஊர்லயே போயிட்டு நம்ம அவங்களுடைய இது பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி கட்சி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த பகுதியில கட்சி ரொம்ப வலுவா இருக்கு, ரொம்ப தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பொதுமக்களுமே தயாரா இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்கு. ஆனா இந்த வர தேர்தல் பொறுத்தவரை ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, அதுதான் ஸ்டாலின் வேண்டாம் அப்படின்றதுதான் மக்களுடைய முடிவு. நம்ம மக்கள் கிட்ட போய் நம்ம இன்னும் ரீச் பண்ணணும். அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம போகும்பொழுது நம்ம அதிமுக பாஜக இணைந்துதான் பயணிக்கிறோம். நேற்று கூட பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஸோ நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அதிமுக போன்ல தொடர்பு அவங்களும் பேசுறாங்க, நானும் பேசினேன். அது போல ஒரு இணைந்து பயணிக்கும் பொழுது யாருக்கு என்ன சீட்டு கிடைக்குதோ, பட் ஆனா அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புன்றது என்டிஏ கேண்டிடேட் இருக்கணும்ன்றதுதான் ஒரு குறிக்கோளாக நம் மாநில தலைமை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதே போல எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் ஐயா கேசவநாயகி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது போலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கூட்டணி அமைந்த போதே முதல் பெரிய கொஸ்டின், இந்த கூட்டணியில கெமிஸ்ட்ரி இருக்காது, ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி எல்லாம் இருக்கு. கெமிஸ்ட்ரியே இல்லாத ஒரு கூட்டணினா திமுக கூட்டணி தான். மிரட்டி ஒரு கூட்டணியில இருக்கக்கூடியவங்களை மிரட்டி வச்சுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சா, அண்ணன் திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை ரிமூவ் பண்ற வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல முதல்வர் ஸ்டாலின் அவர். இதுதான் உண்மை. அதை ரிமூவ் பண்ணிட்டோம் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அறிக்கை விட்ட அப்புறமா தான் அவர் போய் நேரா செக்ரட்டரியில சந்திக்கிறார். சோ அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி. அது சித்தாந்த கூட்டணி கிடையாது. ஆனா இது சித்தாந்த அளவுல ஒற்று போகக்கூடிய ஒரு கூட்டணி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள், இந்து கோயில்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள், இந்து மக்களுக்கு ஆதரவார்கள். அதே போல இந்த கூட்டணி அனைவருக்கான கூட்டணி. இது மக்களுக்கான உண்மையான கூட்டணி இந்த கூட்டணி. ஏன்னா எல்லா சமுதாய மக்களையும் இன்னைக்கு நம்ம ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில இறங்கியிருக்கோம். இந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சரி, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற்று இந்த திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஒரே லட்சியம். ஆனா இப்ப நீங்க தலியில இருக்கீங்க. தலி ஒரு நேஷனலிஸ்ட் நேஷனல் பார்ட்டிக்கு எப்பவுமே கொடுக்குற கான்ஸ்டிடுவன்சி. இன்ஃபேக்ட் நீங்க செய்தியில வலைதளங்கள்லாம் வர்றது பார்த்தா இது A+ கான்ஸ்டிடுவன்சி ஃபார் பிஜேபி அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தேசிய உணர்வு, அந்த தேசிய இது அங்க பார்க்க முடியல. தேசிய உணர்வு இந்த அளவுக்கு நான் 234 தொகுதியிலும் நான் போயிருக்கேன். இந்த அளவுக்கு மக்களிடையே தேசிய உணர்வு நான் பாக்குறது இந்த ஒரு 10-15 கான்ஸ்டிடுவன்சில ரொம்ப வலுவா இருக்கும். மற்றபடி பிஜேபி மேல இருக்கும், மாநில தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேல இருக்கும், நம்ம அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஆனா
தேசியவாத சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் வந்து அதுல முக்கியமான இடமாக இந்த தளியும் ஹோசூரும் இருக்கு. நான் பார்த்தேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க மக்கள், அவங்களே வராங்க. அவங்க அதாவது தொண்டர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து வந்து ஷேக் ஹேண்ட் பண்றதும் அதே மாதிரி போட்டோ எடுக்கிறதும் வந்து இயல்பு தான். அது எல்லா இடத்துலயும் நடக்குது. வாக்கு மிக்க ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அது தேசிய தலைமையில இருந்தும் இங்க மாநில தலைமையில இருந்தும் டிஸ்கஸ் பண்ணி மக்களுக்கு நேற்றே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அது எல்லாமே மாநில தலைமைக்கு தெரிவிக்க செய்து பிறகு வந்து பிரம்மாண்டமான ஒரு மேனிஃபெஸ்டோ நாங்க வெளியிடுவோம். ஸோ அந்த மேனிஃபெஸ்டோ இஸ் த கிங். என்டிஏ பாத்தீங்கன்னா வரப்போற எலெக்ஷன் டைம்ல வரப்போற அந்த மேனிஃபெஸ்டோக்கு பாத்தீங்கன்னா அதான் கிங்கா இருக்கும். அது வந்து திமுக ஒரு நாளும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சொன்னது எதுவுமே செய்யல. அவங்க என்ன சொன்னாங்க, இபி பில் குறைக்கிறேன்னாங்க, இல்ல. அதே போல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து குறைக்கிறேன்னாங்க, 3 மடங்கு ஏத்தி இருக்கிறாங்க. இவங்க வந்த அப்புறமா உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏறி இருக்கு, விலை எல்லாமே ஏறி இருக்குங்க, பெட்ரோல்ல இருந்து டீசல்ல இருந்து எல்லாமே. ஏன்னா இவங்க ஜிஎஸ்டி குறைச்சிருக்கலாம். ஜிஎஸ்டி இல்லாம வந்து இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல பெட்ரோல் விலை என்ன விலை, அங்க எப்படி கம்மியா இருக்கு, இங்க மட்டும் எப்படி அதிகமா இருக்கு. அது போல நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த டாஸ்மாக் மேல பயங்கர வெறுப்பா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தையும் வந்து சுரண்டி இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இதுவாக வந்து அரசாங்கமே அதை நடத்துறது வந்து மக்கள் வந்து மிக வெறுப்பாக இருக்கிறாங்க. அது போல இளைஞர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரக்ஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால பெண்களுடைய ஓட்டு திமுக இந்த முறை இல்லை. இந்த முறை அனைவரும் பாஜக அதிமுக தலைமையிலான நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணிக்கு தான் பெண்களுடைய ஓட்டு இருக்குமே தவிர வேற யாருக்கும் அந்த ஓட்டு போகாதுங்க. சார், விஜய் வந்து ஒரு பெரிய பிளேயரா இருக்காரு. இன்ஃபேக்ட் கிருஷ்ணகிரி ஒசூர்ல வந்து அவரோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா களத்துல இருக்கீங்க, அது எப்படி தெரியுது உங்களுக்கு? அவர் வந்து பிளேயரா வந்து சேப்பாக்கில் விளையாடிட்டு, இது அரசியல்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டே வந்து நீங்க அரசியல் செய்ய முடியாது. இரண்டாவது, இது வரைக்கும் அவர் மக்களை சந்திக்க வரவே இல்லை. இது வரைக்கும் வரல மக்களை. அவர் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் மக்கள்ல நீங்க ஆக்சஸே பண்ண முடியல. கூட ஒரு 40 பேர் இருந்தது, போதாத குறைக்கு ஒரு வைஸ் செக்யூரிட்டி வேற, அது வேற கொடுத்துக்கிட்டு மக்கள் தொட்டா என்ன ஆயிடுவாங்க, மக்களுக்கு ஷேக்கன் கொடுத்தா என்ன ஆயிடுவாரு, தூரத்துல இருந்து கையாட்டுவாரு, என்ன பண்ணுவாரு இவர்? என்ன எம்ஜிஆரா? தெரியாம கேட்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. நானும் ஒரு காலத்துல விஜயோடைய ஒரு நல்ல ஒரு படங்களை போய் பார்க்கக்கூடிய ரசிகர் தான். அதுல நான் இல்லைன்னு சொன்னா, அரசியலுக்கு வந்ததுக்கு நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு கிரவுண்டுக்கு வரணும். உங்க ரசிகர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப அன்பு சகோதரர் அஜித் அவர்களுக்கு ரசிகர்கள் உண்டு. நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத ரசிகர்கள் கூட்டமா சொல்லுங்க. நேத்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஓசூர் முன்னாள் கிருஷ்ணகிரி ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் வீட்டுக்கு போயிருங்க. அங்க அவங்க பார்க்காத இதுவா 30 வருஷமா வந்து அவங்க வந்து களத்துல இருந்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரி வருவாங்க, 2வது வாட்டி வரமாட்டாங்க. அரசியல்ல நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்லாம் நீங்க பாருங்க, இந்த தொண்டர்கள் அவங்க டீ காசை போட்டு செலவு பண்ணி எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இதுவா இருக்காங்க. ஏன்னா அது ஐடியாலஜிக்கல் இன்க்ளைன்டு பார்ட்டி. விஜய் அவர்கள் பார்ட்டி என்ன ஐடியாலஜிக்கல் இன்க்ளைன்டு சொல்லுங்க. நான் இன்று வந்து குறைய சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு லாட்டரி நடத்துறவருடைய பணத்தை வச்சு நடத்தக்கூடிய பார்ட்டியை நீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அவங்க சொந்தக்காரங்க நம்ம கட்சியில காசோ கொள்ளடிச்ச காசோங்க, லாட்டரி வித்து சம்பாதிச்ச காசு தானேங்க அது. இல்ல நீங்க மறுக்க முடியுமா சொல்லுங்க. நான் யாருடைய பேரும் நான் வந்து குறிப்பிட விரும்பல, சொல்றேன் நான் பேசிக்காவே சார். பட் ஆனா கோயம்புத்தூர்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து பிஜேபிக்கு வராத கூட்டம் வந்து இவருக்கு வந்துருச்சு, இது வந்து ஒரு பெரிய சைன். பொதுவா அது என்னன்னா கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி. இவங்க எல்லாம் வந்து என்ன பாத்துட்டாங்க, பிஜேபிக்கு கூட்டம் வரலன்னு தெரியுமாமா இவங்களுக்கு? நாங்க நடத்தின எண் மக்கள் பாத யாத்திரையில எப்படி இருந்த கூட்டம் பாத்தீங்களா நீங்க? இது ரசிகர் கூட்டம் சார், இது தொண்டர்கள் கூட்டம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், இது ரசிகர் கூட்டம். எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போகணும்னு நினைப்பாங்களே தவிர அது ஓட்டா மாத்திரம் நினைக்கக்கூடிய கூட்டம் இல்ல. நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றேனோ நான் கிரிட்டிசைஸ் பண்றேனோ நினைக்காதீங்க. ரியாலிட்டியை பத்தி தெரியும், அதனால சொல்றேன். எங்க கிட்ட இல்லாத ஸ்டாரா பவன் கல்யாண் அவர்களுக்கு வந்து இருக்கிற ஃபேம் விடவா விஜய்க்கு ஃபேம் இருக்கு?
பவன் கல்யாண் பேன் இந்தியா ஸ்டாருங்க. விஜய் பேன் இந்தியா ஸ்டார் கிடையாது. அவர் படம் பக்கத்து மாநிலத்துல எங்கேயும் ஓடுறது கிடையாது, தமிழ் தவிர வேற எங்கேயும் கிடையாது. ஆனா பவன் வந்து பேன் இந்தியா ஸ்டார். அவருமே தனித்து நிற்கும் பொழுது அவரால் வந்து ஓரளவுக்கு தான் சாதிக்க முடிஞ்சது தவிர அவர் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாரு. இதெல்லாம் வந்து உண்மையை நம்ம மறைக்க முடியாது. நரேந்திர மோடி அவர்களையும் எல்லாம் ஒரு இது பண்ணி ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி உள்ள கொண்டு வந்த அப்புறமா பாருங்க மேசிவ் விக்டரி. இத்தனைக்கும் இங்க விஜய் வந்து வெறும் விஜய் மட்டும் தாங்க. அவங்க அப்பா எப்பயோ வந்து டைரக்ட் பண்ணாரு, இப்ப பெரிய மனிதர் தான், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீங்க பவன் கல்யாண் அவர்கள் அவங்க குடும்பமே சூப்பர் ஸ்டார் ஃபேமிலிங்க. சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவியுடைய அண்ணன், அவங்க பசங்க, சிரஞ்சீவியுடைய பையன் ராம் சரண், எத்தனை பேருங்க, 30 ஆக்டர் இருக்காங்க அவங்க வீட்டுல. இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல ஆந்திராவில. அப்ப ஒரு கூட்டணி அமைத்து அதை ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி எல்லாம் அருமையா பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய இடத்துல டிவிகே இருக்கா? திமுக தமிழக வெற்றி கழகத்தோட யார் கூட்டணி? நீங்க வந்த நாள்ல இருந்து ஒப்பாரி வச்சாரு நம்ம சகோதரர் விஜய் அவர்கள். நம்மளை தேடி வருவாங்க இல்லையா, நம்ம உங்களுக்கு பண்ணணும் இல்லையா, இவ்வளவு சொன்னாரு டைலாக். ஒருத்தரும் வரலையே. நம்மளை தேடி வருவாங்கன்னே சொல்லிட்டாரு. யாரு? திருமாவர்கள் என்ன சொன்னாங்க? அடப்பாயா அப்படின்ட்டாரு. ஜஸ்ட் பிராக்டிகலா சொல்றாங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து வெற்றி அடைகிறதுக்கு அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அர்த்தமேட்டிக் கால்குலேஷனை மிக பர்ஃபெக்டாக நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் 2 நாள் தமிழகத்துல இருந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். இந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இது நான் சொல்லல, தமிழக மக்கள் சொல்றாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியா வந்து வெளியிட்டிருக்கிறார். இந்த கூட்டணி வெற்றி பெறும். ஏனென்றால் இந்த தீய சக்தி திமுக அழிக்கணும். அதை அழிக்காம வந்து இன்னைக்கு தமிழகம் வந்து இன்னைக்கு காப்பாற்றப்படாதுங்க. ரொம்ப கஷ்டங்க. அடுத்து இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் கிட்னி லிவர் எல்லாம் போயிட்டு, ட்ரக் லங்கு இங்க எல்லாம் போயிட்டு, இன்னைக்கு ட்ரக்ஸ் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே, கஞ்சாவா இருக்கட்டும், சிந்தட்டிக் ட்ரக்ஸா இருக்கட்டும், நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அதனால வந்து இந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி உண்டு. நீங்க இந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க படிக்க கூடாது எப்பவுமே. அவர் அப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினாரு அப்படின்னு பார்த்தா இப்பயும் தான் திமுகவிலையும் காங்கிரஸ்லயும், காங்கிரஸ்ல வந்து இப்ப வந்து வருங்கால முதலமைச்சர் போடலையா செல்வ பெருந்தகைய? சொல்லுங்க. அண்ணன் திருமா அவர்களை வந்து நீங்க முதலமைச்சரை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லலையா? அது எல்லா இடத்துலயும் இருக்குங்க. கூட்டணி அமைந்த பிறகு யாராவது ஒரு வார்த்தை எங்கேயாவது பேசியிருப்பாங்களா? சோ இது மக்களுக்கான கூட்டணி, இது வெற்றி கூட்டணி. உறுதியாக வெற்றி பெறுவோம். சகோதரர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து உறுதியாக சொல்றேன், அவர் எங்களுடைய ஓட்டை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது, திமுக அவனுடைய ஓட்டை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ண போறாரு. அதை சக்சஸ்ஃபுல்லா அவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா, ஐ திங்க் நீங்க வேற ஊருக்கு போகும்போது நிச்சயமா கல நிறுவனத்தை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்துல எங்களோட ஜாயின் பண்ணி பேசினதுக்கு. ரொம்ப நன்றி. உங்களுடைய வியூவர்ஸ்க்கும் உங்களுடைய சேனலுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய வியூவர்ஸை வந்து அன்பா கேட்டுக்கிறேன். சாமானியர் நாகராஜ் அவர்களுடைய சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் என்ன ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. தேங்க்யூ.